ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம வந்து டே 4 பார்க்குறோம். இந்த டே 4ல் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து நம்ம எதை வச்சு நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே சமிக்கி ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சமிக்கியை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சமிக்கிக்குள்ளே எப்படி நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சை கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சமிக்கியை ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பேக் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒவ்வொரு சமிக்கியையும் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து இந்த சமிக்கி ஒர்க் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த வீடியோவிலே கற்றுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சமிக்கியோட மெத்தடில் நீங்கள் போட போகிறீங்க. இப்போது அடுத்தது உள்ளே ஒரு லாக் போட்டிங்க இல்லையா, இப்போது அடுத்தது வெளியில் ஒரு லாக் போடணும். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி அடுத்த வந்து ஜர்தோசி போடுறதுக்கு இங்கே நம்ம 1 ஸ்டிச்சை விட்டு 1 அப்படி தான் போடுவோம். அது எப்படி மெத்தடில் போட போகிறோம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு சமிக்கி, 3rd சமிக்கி, அந்த மாதிரி ஒரு சமிக்கியை விட்டு போட போகிறோம். ஒவ்வொரு ஜர்தோசிக்கும் 3 சமிக்கி தேவைப்படும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த ஹோல்ஸில் விட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பக்கத்தில் வெளியில் ஒரு செயின், அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணணும், அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை வச்சு ஹோல்ஸில் ஒரு செயின், வெளியில் ஒரு செயின், அடுத்தது ஹோல்ஸில் ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கண்டினியூஸாக நீங்கள் ஒரு லைன், என்ன லைன் போட போகிறீங்களோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சமிக்கியை போட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நான் சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப ஈஸி தான் இந்த சமிக்கி ஒர்க்கு. நம்ம ஹோல்ஸில் மட்டும் என்ன பண்ண போகிறோம், சமிக்கியை ஹோல்ஸில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிச்சஸை போட்டு எடுத்துக்கிறோம். வெளியில் அவுட்டரில் ஒரு செயின், ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிப்பாக நிற்கணும் இல்லையா, அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவுட்டர்லேயும் ஒரு ஸ்டிச் போடுறீங்க. பாருங்கள், இந்த மெத்தடில் தான் நம்ம போடணும். பாருங்கள், இப்போது லாஸ்ட் 1 போட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட் 1 போட்டாச்சு, நம்ம எண்ட் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி வந்து சமிக்கி நம்ம போடணுன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போது இதில் எப்படி வந்து ஜர்தோசியை கட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு ஜர்தோசியை எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஜர்தோசியை எந்த லென்த்தில் கட் பண்ணணும் அப்படின்னா, அங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஜர்தோசியும் 3rd ஜர்தோசிக்கு உள்ள லென்த், இந்த லென்த்தில் தான் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோ. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரையும் நம்மளுக்கு ஜர்தோசி கண்டிப்பாக தேவை. இந்த ஹோல்ஸ்லேருந்து 3rd ஹோல்ஸ் வரையும் நம்மளுக்கு ஜர்தோசி வேணும். அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு ஜர்தோசியை கட் பண்ணி லென்த்து வந்து வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லென்த்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா அந்த சைஸை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த ஜர்தோசி என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், கையில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அளவை லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க, டக்குன்னு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு ஜர்தோசியும் எனக்கு அளவு வச்சு கட் பண்ண தெரியலை அப்படின்றவங்க இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அளவை வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு பீஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி மெத்தட்லேயும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மார்க் பண்ணி மெத்தடில் கற்றுக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணணுன்ற வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து எப்படி கட் பண்ணணுன்றத கற்றுக்கோங்க. இல்லைன்னா இந்த மெத்தடில் இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன்.
இப்போ பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் இது மேலே எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இதே மாதிரி தான். இப்போது ஃபஸ்ட்டு ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், ஹோல்ஸ்லேருந்து த்ரெட்டை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கிறோம். எடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜர்தோசியை மறுபடியும் இதுக்குள்ளே லோட் பண்ணுறோம். லோட் பண்ணி இங்கே பாருங்கள், தேர்டு ஒன், நம்ம தேர்டு ஒன்றுக்கு தான் நம்ம அளவு எடுத்தோம். அந்த தேர்டு ஒன்னில் போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் எடுக்கணும். அதே ஹோல்ஸில் ஒரு செயின் எடுக்கணும். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எடுக்கணும். இப்போது நம்ம ஏற்கனவே போன மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டெம் ஸ்டிச்சில் சொல்லியிருப்பேன், ஒரு ஜர்தோசியை ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக போட்டுட்டு அடுத்தது எடுக்கும் போது இதோட சென்டரில் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதே மெத்தடு தான். அந்த சென்டருக்காக தான் இந்த ரெண்டாவது சமிக்கி. இப்போது இந்த ரெண்டாவது சமிக்கியில் என்ன பண்ணணும், ஹோல்ஸ்லேருந்து செயினை எடுக்கணும். இப்போது இதிலேருந்து என்ன பண்ணணும், செகண்ட் ஒன்லேருந்து ஃபோர்த்து ஒன்றுக்கு ஜர்தோசியை லோட் பண்ணி நம்ம போடணும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் இருந்து ஃபோர்த்து ஒன்றுக்கு சேம் அதே ஸ்டெம் ஸ்டிச் மெத்தடு தான். நம்ம வந்து கீழே எதுவுமே இல்லாமல் நம்ம போடுறோம், இதில் வந்து சமிக்கி வச்சு நம்ம போடுறோம். ஓகேங்களா, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதில் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஒன்று வரும், அதோட சென்டர்லேருந்து அடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று எங்கே முடிச்சிருங்களோ அங்கேருந்து எடுக்கணும். இப்போ அதே மாதிரி தான். இப்போது அதே மாதிரி திருப்பி இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சிருக்கோம் இல்லையா, இதே இடத்துல கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நீங்கள் எடுக்கிறது ஒரு த்ரெட்டோட ஒரு த்ரெட்டு வந்து கட் ஆகக்கூடாது. கட் ஆகாமல் நீங்கள் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டிச்சஸை எடுத்துக்கலாம். இப்போது அதே மாதிரி அடுத்ததுலேருந்து லோட் பண்ணி அடுத்த உடையதை நம்ம சமிக்கியில் எடுக்கணும். இப்போது அதே மாதிரி அடுத்தது எங்கே முடிச்சிருக்கோம், இந்த இடத்துலேருந்து செயினை எடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து என்ன பண்ணணும், ஜர்தோசியை லோட் பண்ணி கொடுக்கணும். இதே ரொட்டீன் தான். இந்த ரொட்டீனாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சமிக்கி மேலே கொடுத்து நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது அடுத்தது இந்த ஸ்டெம் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எனக்கு சமிக்கி ஒர்க் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்டெம் ஸ்டிச் மெத்தடையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஃபாலோ பண்ணாலுமே நல்லாயிருக்கும். நீங்கள் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கலர்ஸ் கிடைக்கும். கலர்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கலர்ஸை வாங்கி நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி கலரை கொடுத்துட்டு, ஜர்தோசியுமே கலர்ஸ் இருக்குது, ஆப்போசிட் கலரை ஜர்தோசிலையும் கொடுக்கலாம். இல்லைனா சமிக்கி ஒர்க்குலேயும் நீங்கள் ஆப்போசிட் கலரை கொடுத்துக்கலாம். எதில் வேணால் கலர் காம்பினேஷனை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கும். எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்களும் போடுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்குமே தெரியும் நீங்கள் நம்ம சேனலை எப்படி பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்களும் கற்றுக்குறீங்க அப்படின்றது தெரியும். இப்போ பாருங்கள், இப்போது அதே மாதிரி ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போதும் என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த இதுலேயே தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். சமிக்கியை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. நீங்கள் சமிக்கியை விட்டு வெளியில் போயிடக்கூடாது சொன்னேன் இல்லையா, நம்ம முடிக்கும் போது இதுக்குள்ளேயே தான் முடிக்கணும். நீங்கள் அதை மீறி வெளியில் போக வேண்டாம். எங்கே நம்மளுக்கு ஸ்டாப்பிங் இருக்கோ அந்த இடத்துல இருந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் மேலே எடுக்கிற இந்த த்ரெட்டு ஓகேங்களா, இந்த மேலே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த த்ரெட்டு கலர் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி நீங்கள் கலரை நீங்கள் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நாங்கள் சொல்லி கொடுக்குறனால உங்களுக்கு இந்த கலரை வந்து நாங்கள் போடுறோம். ஆனால் நீங்கள் வந்து கலர் காம்பினேஷனை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி முடிச்சாச்சு. இப்போது இங்கேருந்து அவுட்டரில் இங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம முடிக்க முடியாது, ஏன்னா இங்கே நம்மளுக்கு சமிக்கி இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குட்டியாக ஒரு பீஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு குட்டி பீஸு நம்ம எடுத்த சைஸஸோட லாஸ்ட் சைஸு ஏதாவது ஒரு பீஸை மறுபடியும் அகெயின் இங்கேருந்து எடுத்து, இப்போ இங்கே பாருங்கள், எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு லாஸ்ட் எண்டிங் பீஸை வந்து
குட்டியாக எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தடை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சமிக்கி மேலே நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சை கொடுத்துருக்கோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை நான் சொல்லித்தர மாதிரி லைனில் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸோ இல்லை ஏதாவது நீங்கள் மாடல் ஏதாவது ஒரு மாடல் எடுத்து நீங்கள் அதில் கொடுத்து பாருங்கள். இல்லை திலகம் ஸ்டோனோ இல்லை சர்க்கிளோ இந்த மாதிரி மாடலில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை கொடுத்துட்டு அது மேலே வந்து லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வரும். ஆனால் எடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹோல்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து சமிக்கிக்குள்ளே வந்து ஜர்தோசி விடும் போது 1க்கு 3 வாட்டி நீங்கள் இந்த ஹோல்ஸுக்குள்ளேருந்து த்ரெட் எடுக்கிறீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு வாட்டி சம்மிக்கியை வந்து லோட் பண்ணிடுறீங்க. செகண்ட் வாட்டி ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி எடுத்து முடிச்சிடுறீங்க. அடுத்து அதே டேர்னிங்கில் இன்னொரு வாட்டியும் அந்த ஃப்ரீக்வன்சி கிட்ட வரும்போது இன்னொரு த்ரெட்டும் அதுலேருந்து எடுக்கிறீங்க. ஆக மொத்தம் இந்த ஹோல்ஸுக்குள்ளேருந்து 3 த்ரெட்டை எடுக்கிறீங்க நீங்கள். அப்படி எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா நீங்கள் இப்படி எடுத்துட்டு சும்மா லேசாக இப்படி பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணும் போது த்ரெட்டு கட் ஆகலாம், இல்லை த்ரெட்டு குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம், எது வேணாலுமே நடக்கலாம். அதனால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது தான். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சோட இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.